பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அருமையான வார்த்தை இல்லையா? இது கிதியோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. கிதியோன் சொல்கிறான், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் போய் என்ன செய்வேன், இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மொத்த மீதியான ஜனத்தை நீ முறியடித்து இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக ஜெயத்தை தருவார்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதே போல் ஜெயத்தையும் கொடுக்குறாரு. அந்த தேவன் உங்களோடும் என்னோடும் இன்று இருந்து இந்த வார்த்தையை கொடுத்து, வசனத்தை கொடுத்து, வாக்குத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். பயப்படாதீங்க. உலகத்தில் உங்கள் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொழுங்க உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெயத்தை தரப்படுறார். உங்களை பராக்கிரமசாலியாக மாற்றுகிறார். உலகத்தில் என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வறுமைகள், மனுஷிக வல்லமைகள் எது வந்தாலும் பரவாயில்ல, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு புத்திசாலித்தனம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு பெரிய வருமானம் இல்லை, எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாக மாற்றுகிறார். உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களை நீதிமானாய் பராக்கிரமசாலியாக மாற்றுகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் உங்களை முன் கொடுத்திருக்கார். அதுக்காக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார். இந்த வார்த்தையை கொடுத்து, வசனத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்களோட நான் இருக்கிறேன். கர்த்தர் உங்களாக யுத்தம் பண்ணுவார். சும்மா இருக்கேன்னு சொன்ன தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண தேவன் இருக்கிறார். எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இருக்கிறார். இருக்கிற பலத்தோடு போங்க. எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துப்பார். எல்லா வியாதியும் அவர் சுகமாக்கி தருவார். எல்லா வறுமையும் நீக்கி ஒரு ஐஸ்வர்யம் தருவார். எல்லா போராட்டத்தையும் நீக்கி ஒரு சமாதானம் தருவார். எல்லா எதிர்வெல்லையும் நீக்கி போட்டு ஒரு ஜெயத்தை தருவார். இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லா பலவீனம் நீங்கி போவதாக, பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்லும் வார்த்தையின் பிரகாரமாக என்னை பலப்படுத்த கிருஷ்ணன் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன் தெரியுங்களா? கர்த்தர் என்னை பராக்கிரமசாலியாக மாற்றிட்டார் என்று விசுவாசத்தோடு வருங்க. கர்த்தர் நிச்சயமாக எங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.